நாம் இன்றைக்கி எப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இஃப் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ரேஞ்சஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஃப் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணுறோம் லிஸ்ட்டில் அப்படின்றத பார்க்குறோம். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு அதுக்காக வந்து ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை லிஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வேல்யூஸ்லாம் கொடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா civil assembly ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 3 4 6 வேல்யூ கொடுத்துருக்கேன். சரி நான் கூட கொடுத்துக்கலாம். ஸோ மெக்கானிக் ஸோ இந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இஃப் கண்டிஷன் எப்படி கொடுக்குறதுன்னா இஃப் எனக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா இசிஇ அப்படி இருந்துச்சுன்னா, ஸோ இசிஇ அப்படின்னு இருந்ததுன்னா இசிஇ எதில் இருக்குன்னா அந்த மை லிஸ்ட்டில் அப்படின்ற வேரியபிள், அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரியபிள் தான் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். மை லிஸ்ட்ன்ற வேரியபிள் இருந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டில் நம்ம கொடுக்குறது தான். ஓகேங்களா? ஸோ எஸ் EC is available. List அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கம்பைலரில் பார்ப்போம். ஓகேங்களா? அதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஸோ என்னதுன்னா ஆன்லைன் பைத்தான் கம்பைலர் எடுத்துக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அப்படியே ரன் பண்ணுறேன். எரர் இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமிகோலனில் கோலன் வரணும். ஓகேங்களா? ட்ரேஸ் பேக் மோஸ்ட் ரீசன்ட் இதில் என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஸ்ட்ரிங்குக்குள்ளே தான் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றிடுவோம். ஸோ இப்போ என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து ஸ்பேஸ் இஃப் கண்டிஷன் இருந்ததுனால நம்ம இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது ஒர்க் ஆகும். வந்து பார்த்திங்கன்னா எஸ் இசி இஸ் அவைலபிள் இன் திஸ் லிஸ்ட். ஸோ இஃப் கண்டிஷன் நம்மளாலையும் லிஸ்ட்டில் கொடுக்க முடியுது. ஓகேங்களா? இதுதான் பைத்தானில் இஃப் லிஸ்ட் கொடுக்குற மெத்தட். அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எப்படி பார்த்தோம்னா ஸோ நெகட்டிவ் வேல்யூவில் எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பிரிண்ட் ஸோ அந்த வேரியபிள் நேம் நம்ம கொடுக்கணும். ஸோ வேரியபிள் நேம் வந்து பார்த்திங்கன்னா மை லிஸ்ட் அப்படின்றது தான் அந்த வேரியபிள் நேம். அதில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ 4th வேல்யூவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா -1 அப்படின்றது இதை நான் கொடுத்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா -4 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா -1 -2 -3 சிவில்ன்றது -4. அப்போது சிவில்ன்றதை எடுத்துக்கும், ட்ரிபிள்ன்றதை எடுத்துக்கும், ஈஸின்றதை எடுத்துக்கும், மெக்கானிக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ நான் ரன் பண்ணுற பாருங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இஃப் கண்டிஷன் எஸ் இசி இஸ் அவைலபிள் இன் திஸ் லிஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த இஃப் கண்டிஷனில் ஒர்க் ஆகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மை லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிவிலு ட்ரிபிள் ஈஸி. ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ.